ஹாய்! இன்னைக்கு வந்து பிரதர் படத்த பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ராஜேஷ் அவங்களோட படம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாசன்ற பாஸ்கரன், சிவா மனசுல சக்தி அண்டு வாசு சரவணன் ஒண்ணா படிச்சவங்க. ஸோ இந்த மாதிரியான மூவிஸ் எல்லாமே வந்து அ எவ்வளோ ஒரு கலகலப்பான ஒரு மூவி. ஸோ சேம் பேட்டர்ன். அந்த ஒரு பேட்டர்ன்ல கலகலப்பா இருக்கக்கூடியது. பட் இதுல வந்து கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோ லா காலேஜ்ல லா படிக்கிறதுக்கு எக்ஸாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுல வந்து இன் பிட்வீன் ஊர்ல நடக்கிற சில தப்பு எல்லாத்தையுமே ஆ, தட்டி கேட்கிறாரு. அப்படிங்கும்போது நம்ம நிமிர்ந்து நில் அந்த மாதிரி போகல. இது ஒரு ஃபன்னான பேட்டர்ன்ல போகுது. பட் ஒரு லாஜிக்கா ஒரு கேட்க வேண்டிய இடத்துல கேட்குற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதனால வந்து அந்த ஹீரோக்கு நிறைய ட்ரபிள் வருது. அந்த ட்ரபிள்னால அவங்க அப்பாவுக்கு ஹீரோவை பிடிக்காம போயிருது. இவன் வந்து இப்படிதான் இருக்கான், வெட்டி வம்பு இழுத்துட்டு இருக்கான். அந்த மாதிரி பேட்டர்ன்ல வந்து இந்த விஷயம் சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோவோட அக்கா வந்து, நான் இனிமே அவன வந்து நான் பார்த்துக்கிறேன். நான் அவன ப்ராப்பரா ஆக்கி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி கூட்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபன் நல்லாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே வந்து ரொம்பவே ஃபன்னா இருக்கு. சென்டிமென்ட் அங்கங்க வந்து அவங்க குடுத்துருக்காங்க. பட் என்னன்னா, ஜெயம் ரவி அவர் வந்து எவ்வளோ பெரிய ஆக்டர்ன்னு நமக்கு தெரியும். பட் இந்த படத்துல அவ்வளோ ப்ராப்பரா அவர் எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ணலையோன்னு சொன்னா, சந்தோஷ் சுப்ரமணியத்துல கூட பெர்ஃபெக்ட்டா இதே ஜானர் இந்த மாரி தான் கிட்டத்தட்ட அந்த மாரி ஒரு ஃப்ளேவர்ல போகக்கூடிய ஒரு படம். பட் அத வந்து அதுல அவ்ளோ இதா வந்து ஜெயம் ரவியோட ஏன்னா வீட்டுக்குள்ள ஒரு மாரி இருப்பாரு. வெளியில ஒரு மாரி இருப்பாரு. அந்த கேரக்டர் டிஃபர் ஆகுறதே ரொம்ப இதா இருக்கும். இதுல வந்து ஜெயம் ரவி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வித்தியாசமா தெரியிறாரு. செகண்ட் ஹாஃப் வந்து அ இன்னும் அவர வந்து நெறைய இது குடுத்துருக்கலாமோ! அப்டின்ற ஒரு சின்ன ஃபீல் வருது. ஒரு யூசுவல் பேட்டர்ன்லயே போயிருச்சு. ஏன்னா, அந்த சகலகலா வல்லவன் ஒண்ணு பண்ணும்போது, அதுல வந்து ஜெயம் ரவி அவரோட குவாலிட்டி அவர் அதாவது தப்பு சொல்லல. ஒரு சிலர நம்ம இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்போம். இல்ல அவர வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் பண்ணணும்னா, நம்ம எல்லா வகையிலயும் சேஞ்ச் பண்ணணும். அப்படியே கொண்டு வந்து நம்ம வச்சிட முடியாது. இப்போ வந்து நம்ம சூர்யா அவர வந்து காமெடியனா பார்த்தோம். திடீர்னு சீரியஸா பார்க்குறோம்னா, அவரோட அப்பியரன்ஸ் மொதற்கொண்டு சேஞ்ச் ஆச்சு அந்த படத்துல. ஒரு பாடி ஃபிட்னஸ்ல இருந்து எல்லாமே வந்து ப்ராப்பரா சேஞ்ச் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு வேரியேஷன் இல்லாத ஒரு ஃபீல் லைட்டா இருந்தது. அ செகண்ட் ஹாஃப்ல சில லேக் எல்லாமே இருந்தது. அண்டு அப்படியே ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம்லாம் கொஞ்சம் அப்படியே சீரியல் மாரி ஸ்டார்ட்டிங்ல இருந்தே கொஞ்சம் சீரியல் மாரி போச்சு. பட் இருந்தாலும் ஓகே. மொத்தமா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓவராலா ஒரு ஃபீல் குட் மூவி. நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, இதா இருக்குன்னா, நம்ம வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு சிலர்லாம் வந்து மூவி போவோம்ல. ஸோ அந்த மாரி விஷயத்துக்கு வந்து இது ரொம்பவே சூப்பரா இருக்குது.